நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோங்க. ஸோ இந்த வீடியோவில் 2 செட்டிங் சொல்ல போகிறேன். இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கை நீங்கள் பார்க்கணுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரூ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டேரெக்டாக டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம். அதாவது தமிழ் டெக் ஜிஞ்சர் டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு கேட்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். என் பேர் SYED, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஆல்ரெடி இந்த செட்டிங்ஸ் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துருச்சு. நிறைய பேர் டெஸ்க்டாப்பில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த செட்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க சமீபத்தில், சப்தம் இல்லாமல். ஸோ அந்த செட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டுமே உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரோட செட்டிங்ஸ்குள்ளே அது டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த 2 செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன், கண்டிப்பாக கூர்ந்து கவனிங்க. அப்போ நான் இதை பற்றி 4 பேர் கேட்கும் போது அவங்களுக்கு விளக்க முடியும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரௌசிங்கை வந்து மிகவும் பாதுகாப்பாக வச்சுக்கும். அதே மாதிரி இந்த போலியான வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் உள்ள நுழையாது. அதுக்கப்புறம் அந்த போலியான டவுன்லோட்ஸ் ஃபைல்ஸ்லாம் வந்து நம்மகிட்ட வந்து டிஸ்பிளே பண்ணி டவுன்லோட் பண்ணு அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வராது. அதுக்கப்புறம் போலியான எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வழியாக வந்து நம்மளுடைய டேட்டாவை திருடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்குது இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு அருமையான ஒரு செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்ல ஒரு 3 டாட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க வந்து நான் இப்போ வந்து ஒரு செட்டிங் எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரைவசிக்கு பக்கத்தில் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை வந்து இதுல நீங்க பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்றேன், பிரைவசி நான் டேப் பண்றேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் பிரைவசி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இதுல நீங்க பார்க்கலாம். நான் ஒரு புதிய அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பார்க்க போறது இந்த இடத்துல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. அது எப்படி நம்ம வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி கொண்டு வர்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, வழக்கம் போல சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ். இதுல நீங்க என்ன பண்றீங்க, க்ரோம் இப்படி டைப் பண்ணிட்டு அப்புறம் கோலன் பேக்ஸ்லாஷ், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃப்ளாக்ஸ் இது பண்ணுங்க, கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சர்ச் ஃப்ளாகில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேஃப் ப்ரௌசிங் கொடுத்துட்டு இந்த 2 இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பாருங்க, இந்த 2 இதில் 2மே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனேபிள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் எனேபிள் கொடுத்துக்கோங்க. 2யும் எனேபிள் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து ரீலான்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாக தான் இந்த செட்டிங் வந்து உங்களுக்கு உங்களுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரோட செட்டிங்ஸ்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரீலான்ச் கொடுத்துறோம். கொடுத்தோடனே என்ன ஆகும், க்ளோஸ் ஆகி மறுபடியும் ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஹோம் பட்டனை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. மறுபடியும் செட்டிங்ஸ், பார்த்தீங்களா, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்துருச்சா. இப்போ நீங்கள் இதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல நான் காட்டும் போது பிரைவசி மட்டும் தான் டிஸ்பிளே ஆச்சு. இப்போ நான் அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்துருச்சு. இதில் பிரைவசி உள்ள பாருங்கன்னா உங்களுக்கு சேஃப் ப்ரௌசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்து இப்போ ஆட் பண்ணிக்காங்க. ஸோ இது வந்து ஆன்ல இருக்கு. நான் இதை டேப் பண்றேன். டேப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான விஷயங்களை கொடுத்துருக்காங்க. என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன், ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன், நோ ப்ரொடெக்ஷன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பெரும்பாலும் வந்து இந்த 3வது வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு நார்மலான மீடியம் லெவலில் உள்ள ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். எந்த ஒரு டேஞ்சர் வெப்சைட்ஸும் வந்து உங்களுக்கு இந்த சேஃப் ப்ரௌசிங்கில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது மூலிமா உங்களுடைய அந்த ப்ரௌசிங்கை வந்து பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த போலியான எக்ஸ்டென்ஷன் உள்ள பூந்து உங்களுடைய ப்ரௌசருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உங்களுடைய விஷயங்களை எல்லாத்தையும் வேவ் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் தடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பக்கத்தில் முதல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஏர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஹெல்ப் இம்ப்ரூவ் செக்யூரிட்டி ஆன் த வெப். ஸோ இது வந்து ஆஃப்ல இருந்தால் நீங்கள் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கூகுள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது எனேபிள் பண்ணிக்கோங்க. வார்ன் யூ இஃப் யூ பாஸ்வேர்ட் ஆர் எக்ஸ்போஸ்ட் இன் டேட்டா பிரீச். ஸோ இது வந்து ஆஃப்ல இருந்தால் இது எனேபிள் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுள் க்ரோம் மூலியமா ஏதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பாஸ்வேர்டை யாராவது ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ன் பண்ணும். ஸோ நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன். அடுத்து வந்துட்டு என்ஹான்ஸ்டு
அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சரஸ் வெப்சைட்ஸ், டவுன்லோட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்குது, அந்த ரைட் ஏரோ அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு இருக்காங்க. செமல. ஸோ பெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலயமா உங்களுடைய ப்ரௌசிங்கை இன்னமும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற ஒரு புதிய அப்டேட். கண்டிப்பாக உங்களுடைய கூகுளோட குரோம் ப்ரௌசரில் பயன்படுத்துங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவலில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த செட்டிங் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பயன்படுத்துங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச 2 செட்டிங் கூகுள் குரோம்க்கு உள்ள செட்டிங்கை கண்டிப்பாக நீங்கள் எனேபிள் பண்ணுங்க. ஒரு பேசிக் லெவலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு இந்த செட்டிங் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கவலையே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.